ஏமா ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலயும் ஆடி ஆப்பர்னு சொல்லிட்டு 50% 60%ன்னு எல்லா கடையிலும் ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னமா அமைதியா உட்காந்துருக்க? கேட்டி அவ ஆஃபர் போடுறதுக்கும் நான் அமைதியா இருக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? என்னமா இப்படி பேசுற? ஆடி மாசம் சொன்னாலே ஆஃபர் மாசம் எல்லா சவுளி கடையிலும் போய் பாரு, ஒரு சேலை எடுத்தா 2 சேலை இலவசம் போட்டு கிடக்கான். வா மாப்பை எடுத்துட்டு வருன்னு சொன்னா நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அது சரி, சேலை எடுத்துக்கு காசு எங்கடி கிடக்கு? காசு இல்லாமதே கம்முன்னு கிடக்கு. எனக்கு உன்ட்ட காசு இல்லையா? இதை நான் நம்பணுமா? போய் சொல்லாதம்மா. இந்தா அப்பாரு கவர்மெண்ட் வாதியாரா இருந்து ரிட்டையர் ஆகி மாசம் மாசம் பென்ஷன் காசு வருது. அது போதாது காலையில சாயந்தரம்னு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்காரு. அவர் உங்ககிட்ட பணமே கொடுக்கறது இல்லையா? சொல்லு பாப்பா. இந்தா உன் மாமா மாசம் மாசம் சம்பாதிக்கிற பணத்தை மறக்காம அப்படியே வாங்கிட்டு தான் போட்டு விடுது. போத வரைக்கும் உன் மருமாவும் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ஆகிறதுக்கு மாசம் சம்பளம் சம்பாதிக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மாங்கன்னு மாசம் சம்பளத்துக்கு உழைக்கிறீங்க, பணம் மட்டும் இல்லைன்னு சொல்லுது. இது என்னமா நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லு. எடி என் வாய் நல்லா வந்து பார்த்துக்க, வாய் மூடு. ஆமா இப்ப என்ன சொன்னவா? வீட்டுல இருக்கிற 3 பேரும் மாங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னவளா? அது ஒண்ணு அசிங்கா. ஆனா பாரு, இந்த வீட்டுக்கு மருமாவும் நொட்டி வந்திருக்காளே, மாச சம்பளம் வாங்குதா. ஆனா இது வரைக்கும் என்ன அத்தையும் மதிச்சதும் கிடையாது, நாங்க சம்பளம் காசுன்னு கொடுத்தும் கிடையாது. உங்க அப்பாக்கு வர மாசம் மாசம் பென்ஷன் காசை அந்த மனுஷன் என்கிட்ட 1 ரூபா கூட இது வரைக்கும் தந்தது கிடையாது. பூராத்தி வாங்கி அவரே தானே வச்சுக்கிறாரு. காலையில சாயங்காலம்ல பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. ஆனா அவங்ககிட்டயும் 10 பைசா பீஸ் வாங்குறது கிடையாது. கேட்டா பொது சேவையா பிள்ளைங்க நல்லபடியா படிச்சு பெரிய ஆளானா நமக்கு பெருமை தானே, அதுக்கு எதுக்கு பணம் வாங்கிக்கிட்டுன்னு கேட்குறாரு. பென்ஷன் காசு அந்த மனசு கொடுக்குறது இல்ல. வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் பேப்பர்ல எழுதி கூட நான் வாங்கி வந்து தரேன்னு சொல்லிட்டாரு. அம்பட்டுதியா இதுல இருக்கதே பெரிய விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா உங்க ஒண்ணுங்க என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லை. மாச சம்பளம் மறக்காம அனுப்பி விடுதான். அது ஒண்ணுதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் பத்திக்க. அதுலயே மாசம் மாசம் உனக்கு 5000 6000 அப்பப்ப பணம் எடுத்துதானே. மத்ததெல்லாம் அந்த செலவு இந்த செலவுன்னு அந்த மாசம் முடியறதுக்குள்ள காணாம போயிடுது. இதுல நான் எங்கிருந்து கையில காசு வச்சுக்கிறது? சொல்லு பாப்பா. வாங்குற பணத்துல உனக்கு தாண்டி அம்புட்டு நான் தரேன். என்னம்மா இப்படி சொல்லுதே? உன் மருமவ மாச சம்பளத்தை உன்ட்ட கொடுக்கறது இல்லையா? அடியே கூறுக்கட்டவளே, இம்புட்டு நேரம் மூச்சு பிடிக்கிட்டு இம்புட்டு நேரம் பேசிட்டு கிடங்கி மறுபடியும் கொடுக்கத்தியான்னு கேட்கறவோ தமிழ தானே சொன்னேன். உனக்கு விளங்கலையா? அதெல்லாம் விளங்கிச்சு. இந்த பாருமா, நீ இப்படி அமைதியா இருந்துட்டு வச்சுக்க, அப்புறம் உனக்கு கடைசி வரைக்கும் எந்த மரியாதையும் கிடைக்காது. உன் மருமவளை அடிக்க ஒடிக்க வைக்கிற வழியை பாரு. இனி மட்டும் மாசம் மாசம் வர சம்பளம் எப்படியாவது நீ வாங்க பாவு, அம்பிட்டுதான் சொல்லுவேன். அப்படியே அன்னைக்காரி மதிச்சிட்டாலும் ஏமா இப்படிலாம் சொல்லாதுமா. ஒரு மருமவளை அடக்க வேண்டியது ஒரு மாமியாரோட கடமை பார்த்துக்க. நீ இப்படியே கலந்தனா உன் மருமவன் தலைமையில ஏறி டனக்க டான்ஸ் ஆடுவா. இங்கே பாருமா, இது உன் வீடு. இங்க இருக்கவங்க எல்லாரும் உனக்கு அடிப்படைஞ்சதே இருக்கணும் பார்த்துக்க. நீ அமைதியா இருந்தா அப்புறம் உன்னை யாருமே கடைசி வரைக்கும் மதிக்க மாட்டாங்க. போய் உன் மருமகிட்ட 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வா. நம்ம 2 பேரும் ஆடி பர்ச்சேசிங் போயிட்டு வருவான். கேட்டி நான் போய் கேட்டா அப்படியே பணத்தை கொடுப்பாதான் நினைக்கிறீங்க? ஏற்கனவே மாச சம்பளம் வாங்கி என்னடி பண்ணுவா? கொண்டாந்து கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிருக்க பார்த்துக்க. என் செலவுக்கு சரியா போதுன்னு சொல்லிட்டு போயிட்டால கிடப்பா. அப்படி இருக்கும்போது 5000 ரூபாய் கேட்டா எடுத்து தருவாங்கிற தர வைக்கணுமா? அதை புத்திசாலி தரணும். போமா போய் 5000 வாங்கிட்டு வாமா. இந்த மனுஷனுக்கு எப்பவும் போலீஸ் தான் முக்கியம், பொண்டாட்டி பிள்ளை முக்கியம் கிடையாது. சின்ன பொண்ணு, இத்தனை வருஷம் நீ பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ யாருக்காகவும் பொறுமையா பொறுத்து போகணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன நாள்? ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், கல்யாண நாள். ஆனால் இந்த மனுஷன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. கிளம்பி வருவாங்கன்னு ஆச்சும் மெசேஜ் பண்ணி அந்த மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை, ஃபோனும் பண்ணல. இந்த மனசில் என்ன நினைக்கிறனே தெரிய மாட்டேங்குது. சே, இன்னைக்குள்ள நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது, எங்கேயாச்சும் அப்படியே போயிடணும். இவர் கொசரம் கல்யாண படவெல்லாம் கட்டிக்கிட்டு அழகா ரெடியான நம்பர் இல்லை. ஏன் தப்பு? பிறந்து விடுன்னு சொல்லிக்கிறதுக்கு இருந்தாவாச்சு அங்கே போய் நிம்மதியாக ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம். இங்கே அதுக்கும் வழி இல்லை. இதுக்கப்புறமா இந்த மனுஷனை எதிர்பார்த்து வேஸ்ட்டு. பேசாம புள்ளிய கூட்டிட்டு நாமளே கோயிலுக்கு கொள்ளன்னு கிளம்பிடுவோம். அதுதான் நல்லது. தேவா தேவா தேவா, நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற கடையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோமா? ஐ சூப்பர், ஜாலிமா, போலாமா? சரிவா போவோம். மசாலா டீ நானும் பார்த்துட்டு கிடக்கி 1/2 மணி நேரமா ஆடமாச்சும் அப்படியே உட்காந்து கிடக்க. போய் பணத்தை வாங்கிட்டோமா? நேரம் ஆகுதுல. அது இல்லட்டி நான் போய் கேட்டா அவ குடுப்பாளான்னு தெரியலையே. சரியா போச்சு. எதுக்கு தான் இப்படி பயப்படவே தெரியல. கொஞ்சமாவது மாமியார் மாதிரி நடந்துக்கிறியா? இந்த வீட்ல நீ மருமவளா இல்ல அவ மருமவளானே தெரிய மாட்டீங்க. ஏம்மா அங்க வர உன் மருமவள பட்டு சேலை கட்டிக்கிட்டு பையனை கூட்டிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க பாரு. தேவா இங்க வா, சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஏம்மா ஏம்மா என்னம்மா உன் மருமவ எங்க கிளம்பிடுச்சு? சரி என்ன கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? பட்டு போலதான் கட்டிருக்கா. ஒருவேளை எதாவது ஃபங்க்ஷன் போவாளோ? ஓ மருமவ ஃபங்க்ஷன் போதோ இல்ல பையனை கூட்டிட்டு ஊரை சுத்த போதோ யாருக்கு தெரியும்? என்னம்மா வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா மாமா, இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரோம். சரி பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. அப்படியே கல்யாண நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மாமா, நாங்கள் போயிட்டு வர்றோம். சரிம்மா. சும்மா பாத்தியம்மா, மாமியார் நீ பக்கத்துல நிக்கிற கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம ஓட்ட எங்க போறன்னு சொல்லலாம். அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க பாரு. இதுதான் உனக்கு வீட்டுல கிடைக்கிற மரியாதை போல இருக்கு. எவ்வளவு திமிரு அவளுக்கு. அவ பாட்டுக்கு சொல்லி குழம்பு போற பாரு. வரட்ட இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஜனகா ஜனகா இது அத்தை நான் பக்கத்துல தான் நின்னுட்டு கிடக்கே. ஒரு வாத்தி இங்கிட்டு போற அங்கிட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு என்ன அவளுக்கு? குளிப்படுத்த கலந்து அவ பாட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டே கிடக்கல. ஒரு ராத்து கூட என்கிட்ட சொல்லாம போறவா?
ஏடி இன்னைக்கு உன் மவனுக்கும் மருமவளுக்கும் கல்யாண நாள் காலையில இருந்து வீட்டுல தானே கிடந்தா ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பியா சொல்லு. நீ எதுவுமே சொல்லாம வாய் மட்டும் அமைதியா இருந்தியா? அந்த கல்புல தான் அவ சொல்லாம போயிருப்பாள் என்னமோ. போய் வேலையை பாரு. இவ சொல்லலன்னு சொல்லிட்டு வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. இந்த மனுஷன் போய் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்? சரி அப்ப நான் கிளம்புறேன். கேட்டி எப்போ வந்த உடனே சாப்பிட்டு இருந்துட்டு சாயங்காலம் தானே போவா? இப்போ என்ன உடனே கிளம்புறோண்டுவா? உன் வீட்டுல உனக்கே மரியாதை இல்லை. நான் இருந்தா மட்டும் எனக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுது? என் மான மரியாதை போதுக்கு முடியும். நான் இங்கிருந்து கிளம்புறதே நல்லது. நான் கிளம்புறேன். எல்லாத்துக்கும் காரணம் இவத்தியா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டு கிடக்கா. வரட்டும், எங்க போனாலும் திரும்பி இங்க தானே வரணும். அப்ப இருக்கு அவளுக்கு. இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வியில இனிமே என்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் அவ பண்ணக்கூடாது. வரட்டும் வச்சுக்கிறேன். என்னென்ன ஜோதிக்காரர் இன்னும் ஆளக்கணும். போன் பண்ணி வர சொன்னீங்களே இல்லையா? ஏன்டி இப்படி பறக்குறவா? அதெல்லாம் சொல்லியாச்சு. பரம்பரையா நம்ம குடும்பத்தை ஜோதிக்காரர் தானே. அதெல்லாம் சொன்னா தானே வந்து நிப்பாரு. இல்லம்மா, நம்ம சொன்ன விஷயத்த மறந்துவிட்டு வேற ஏதாவது சொல்லி பார்க்க போயிருப்பாரோ என்னமோ. எதுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாருங்களே. ஏமா ராணி அவசரப்படுத? வருவாரு இரு. அமைதியா இரு ராணி. அதான் அவங்க வருவாங்கன்னு சொல்லுதாங்கல்ல, அப்புறம் என்ன? கட்டிக்க போற பிள்ளை கூட கம்முன்னு தான் கிடக்குங்க. ஆனா இவதான் தையதக்கான்னு குச்சிட்டு கிடக்கா. ஏன்டி இம்பட்டு அவசரம் உனக்கு? அதே உன் அண்ணன் கதை சம்மதம் சொல்லிவிட்டோம்ல, அப்படி என்ன பயப்படாம இரு. அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏமா என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? சும்மாமா அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டிவாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அந்த மாதிரி கல்யாண விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. இந்த வேலை அந்த வேலை ஏகப்பட்டு வேலை கிடக்கு. ஆரம்பிச்சுன்னா நிக்காம அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதே சரியா இருக்கும்ல. தட்டுப்பட்டு நாள் குறிச்சா அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா? அதுக்கு தான் சொன்னி கேட்டி. அதுக்குன்னு இப்படி பரபரன்னு பறக்காதட்டி. அதெல்லாம் நடக்கும், தன்னால நடக்கும். அமைதி இரு. அடடே வாங்க தம்பி, 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. உங்களை பத்தி தான் பேசிட்டு வரணும். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். லேட்டா வந்து மணிக்கணும். ஒரு முக்கியமான தோல்வி அது முடிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகி போச்சு. அதுக்கண்ணா பரவாயில்ல. அடுத்த ஆள் கிளம்பி பாப்போம் சாமி. உட்காருங்க. என்ன விஷயமா உங்களை வர சொல்லிருக்கா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட போன்ல சொல்லியிருந்தோம்ல. அதெல்லாம் நல்லா தெரியும் ஐயா. இந்த கல்யாண விஷயம் தானே நம்ம தம்பிக்கு பாப்பக்கோ. அதெல்லாம் தாராளமா பண்ணலாம். நான் தான் அதுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிட்டேனே. பெருசா எந்த அளவுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. அதெல்லாம் 10க்கு 7 பொறுத்து இருக்கு. இருந்தாலும் கடவுளை நினைச்சுக்கிட்டு கல்யாண வேலை ஆரம்பிங்கன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனேனே. அதே தெரியுமே. அதுக்கு தான் கல்யாண நாளுக்கு நாள் குடிக்கிறதுக்காக உங்களை வர சொல்லிருக்கி. சட்டு புட்டுன்னு நல்ல நாளா பார்த்து வந்து சொல்லிக்க. ரெடி ராணி அவதி இருட்டி. நாங்களே பேச கிடக்கும்ல. குறுக்க என்னது பேச கிடக்குவா? அதனால என்னமா ஐயோ போன்ல தகவல் சொல்லவே நான் அங்கேயே 4 குச்சி வந்துட்டு இருக்கோம் பாத்துக்கிங்க. இந்த பேப்பர்ல ஒரு 3 முகூத்து குச்சி வந்துருக்கேன். உங்களுக்கு எது போதுப்படுமோ அது வச்சுக்கலாம். 3 நல்ல முகூத்தம் தான். ஆடி மாசம் முடியறதுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குல்ல. 20 நாள் கழிச்சு அடுத்த மாசம் வர முகூர்த்தத்துல நல்ல முகூர்த்தமா பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சு கொடுக்க. இனே ஒரு நிமிஷம். என்ன ராணி, அந்த மூத்து வேணாமா? அதுக்கு எடுத்து வச்சுக்கணுமா? ஐயோ அது இல்லனே. அது வந்து கேடி மாப்பிள்ளை மூத்தி எதுக்கு பார்த்துட்டு இருக்கா? எது வந்தாலும் நீ சொல்லு. மத்தல நினைச்சதா அதை விட்டு அவர் முகத்தை பார்த்துட்டு கிடக்குவா? சொல்லு ராணி, என்ன விஷயம்? இல்லனே, அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு யோசனை வந்துச்சு பாத்துக்கிட்டீங்க. அது வந்து என்னன்னா, நம்ம ஒன்றும் முன்ன பண்ண தெரியாத பொண்ணு ஒன்றும் இந்த வீட்டுக்கு மருமகளா நீ கட்டி வர போதில்ல. என் சொந்த தங்கச்சி மாவளை தானே கட்டி வர போற. அதுக்கு எதுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு நேரடியாக கல்யாணத்தை வச்சிருவோமே? ஏமா ராணி அப்படி சொல்லுது? ஆமாண்ணே, இப்போ நிச்சயதார்த்தம் எதுக்கு வைக்கிறாவ? அசல்ல பொண்ணு எடுத்தோம்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் சொந்த பந்தத்துக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காண்டி நிச்சயதார்த்தம் வச்சு எனக்கு உனக்கு நீ உனக்கு நானே அப்படின்னு பரிசம் போடுறதுக்காண்டி தான் நிச்சயதார்த்தம் வைக்கிறது. அதுக்கப்புறம் 10-15 நாள்ல கல்யாணம் வைப்பாங்க. நமக்கு அது என்ன முக்கியமா என்ன சொல்லுங்க பாப்பா? நம்ம சொந்த பந்தம் நம்ம ஊருக்காரு உறவுக்காரன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். சொந்த தங்கச்சி மாவளை தானே நீ கட்ட போறவா? அப்படி இருக்கீல எதுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு கிடக்கிறது? அதுக்கு நேரடியாக கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னா நாள் நைட்டு ரிசப்ஷன் வைப்போம்ல. அப்போ வேணோம்னா உப்பு தமிழை மாத்திக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு வீணா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு செலவு வச்சுக்கிட்டு விருந்தாளிகளை கூட்டி போட்டுட்டு கிடக்கணும்? டேரக்டா கல்யாணத்தை வச்சுட்டோம்னா நமக்கு வந்து செலவுமா இருக்கும்ல. நமக்கு வீண் அழைச்சல் எதுவும் இருக்காது பாத்துக்கியா. அதை யோசனை பண்ணி இது சொன்னேன். முதல்ல 2 வீட்லயும் நடக்க போற விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறோம். கிராண்டா நடத்தலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நிச்சயத்தை வேணாங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுதே? நீ சொல்றது ஒரு விதத்துல சரியா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் வைக்கிறதுல என்ன இருப்போது? ராணி சொல்றதும் சரிதானே மாமா. நிச்சயதார்த்தம் வைக்கிறது எதுக்காக? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஒருத்தர் பேசி கல்யாணத்துக்குள்ள பேசி பழகிக்கிற நாளுக்காக தான் நிச்சயதார்த்தம் முன்னாடி வைக்கிறது. ஆனா நம்ம வீட்டுல அப்படி எந்த ஒரு அவசியம் இல்லல்ல. கல்யாணம் உங்க ஆசைப்படி நல்லா கிராண்டா பண்ணிடுவோம். ரிசப்ஷனும் நல்லா கிராண்டா பண்ணுவோம். ஊருக்கே கூப்பிட்டு வச்சு விருந்து பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? ஆடி மாசம் முடிஞ்சு வர மொத்தத்துல கல்யாணம் வச்சுக்கிடுவோம். என்ன சொல்றீங்க? ஆமாடி ராணி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இது ஆடி மாசம் நடந்துட்டு இருக்கு. இப்ப கல்யாண வேலை எதுவும் ஆரம்பிக்க கூடாது. ஆடி மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டு இருந்தா அப்புறம் வேலை இந்த மாசத்துல ஏதோ கல்யாண வேலை பாத்துக்கலாம். ஆனா இன்னும் நம்ம எதுவுமே ஆரம்பிக்கல. பத்திரிக்கை அச்சுடிக்கணும் அது இதுன்னு எல்லாமே ஆடி மாசத்துல பண்றது போத வராது. அதனால எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணணும். நீங்க சொல்றது சரிதான் சாமி. அப்படியே பண்ணிடுவோம். ஆடி மாசத்துக்கு அடுத்து வர முகூர்த்த நாள் இல்லாம அதுக்கு அடுத்து வர முகூர்த்த நாள் எப்படி நாள் கிடைக்க? சரியா சொன்னோம்னா இந்த மாசம் ஆடி மாசம் அடுத்த மாசம் முடிஞ்சு 2 மாசம் கிடக்கு. தமிழ் மாசம் சொல்ல போனா ஆவணி மாசம் 22ஆம் தேதி நல்ல முகூர்த்தமா இருக்கு. அன்னைக்கு வச்சு கொடுவோம். அப்ப சரி, இன்னும் 2 மாசம் இருக்கு. இங்கிலீஷ் மாசம் படி பார்த்தா இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமா நான் சொல்றது? சரியா
உங்களுக்கு எல்லாம் தோதா ஏற்படும்னா சொல்லுவான். அதை அவ சொல்லிவிட்டாலே நிச்சயதார்த்தம் வேணா நேரம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு. அப்போ ஒரு பிரச்சனை கிடையாது, நமக்கு நிச்சயம் வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்காது. சும்மா ஒப்புக்கு தாம்பளை மட்டும் பொண்ணு விட்டு போய் ஒரு நாள் கையை நினச்சிட்டு வந்துடுவான், சொந்த பந்தத்தை கூட்டிகிட்டு போய். மற்றபடி டேரெக்டாக கல்யாணம் வச்சுக்கிடுவான். என்ன சொல்லுற? சரிங்கம்மா. ஏம்மா லட்சுமி, நீ என்ன சொல்லுங்க? சரிங்க. சரிங்க தம்பி, நீங்க அந்த மூத்த நாளே குடிச்சு கொடுத்துருக்கீங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏற்கனவே நான் 3 நாள் 3 தேதி குடிச்சு வந்திருக்கேன். இந்த முதல் 3 நாள் விட்டுட்டு அடுத்த 2 நாள் உங்களுக்கு எது தோது வருமோ அதை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. என்னங்க? ரொம்ப சந்தோஷம். அப்பட கிளம்புறணுங்க. சரிங்க சாமி. சரிங்க ஐயா. என்ன மாப்பிள்ள ராணி, உங்களுக்கு சம்மந்தம் தானே? எங்களுக்கு சம்மந்தம் ஐயா. மேற்கொண்டு என்னென்ன பேசணும், பொண்ணுக்கு நகை நட்டு மாப்பிளுக்கு அதை பற்றிலாம் சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. உங்கள் இஷ்டப்படி உங்கள் மவளுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க அதை செய்யுங்க. இங்க இருக்கிறது எல்லாமே என் பியாத்திக்கிட்டியா? அவ கொண்டு வந்த என்ன போட்டுட்டு போனா என்ன? இந்த ஆடி மாசம் முடியுதா, நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கை நினைச்சிட்டு வரேன். அடுத்து கல்யாண வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரி அக்கா, ரொம்ப சந்தோஷம். நானும் எங்கள் சைடெல்லாம் சொல்லி வைக்கிறேன். சரி மாப்பிள, சரி வாங்க சாப்பிடுவீங்க. எத்த லட்சு மாப்பிளைக்கோ ராணிக்கோ சாப்பாடு எடுத்து வையாதா, சாப்பிட்டோம். சரி அத்தை, வாங்க சாப்பிடு, வாங்க எடுத்து வைக்கிறேன். இந்தாங்க மாப்பிள்ள, இதில் எந்த மூத்த நாள் வைக்கலாம்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி மற்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கிடுவோம். சரிங்க மாமா. சரிப்பா, 2 பேரும் வாங்க சாப்பிட போவீங்க. சாப்பிட்டு வந்து உட்காந்து சாவகத்தா பேசிங்க. சரிங்க, வாங்க போவோம் மாப்பிள்ள.